வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. ஜம்மு காஷ்மீர் பகல்கம்ல தீவிரவாதிகள் நடத்திய அந்த கொடூர தாக்குதல்ல 26 இந்தியர்களோட உயிர் பறிக்கப்பட்டது. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தானை சேர்ந்த பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறத சொன்னாலும் பாகிஸ்தான் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படின்னு உறுதியா மறுத்துட்டாங்க. ஆனா எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த தீவிரவாதிகள் 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. அவங்க அங்கேதான் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இது ஒரு அமைப்பு, டிஆர்எஃப் என்ற அமைப்பு, பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ற லஷ்கர் தொய்பா அந்த அமைப்போட கிளை அமைப்பு தான் இந்த டிஆர்எஃப் அமைப்பு. வெளியில அவங்க ஒத்துக்கலனாலும் இதை செஞ்சது யாருன்னு ரொம்ப தெளிவா இந்திய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அத பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும். இனிமே பாகிஸ்தானோட நினைப்பு இந்தியா பக்கம் திரும்பவே கூடாது அப்படின்ற ஒரு அதிரடி முடிவுல தான் இப்படி ஒரு கொடூர செயலை செஞ்ச பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு இந்திய அரசு எடுத்திருக்க முடிவு இப்ப ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் உலுக்கி இருக்கு. இனிமே பாகிஸ்தான்ல வாழவே முடியாது, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பஞ்சம் பிழைக்க பல நாடுகளுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இந்த ஒரு முடிவு தள்ளப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு, சிந்து நதிநீரை பங்கு போட்டுக்கிறதா இருந்த அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடிவு செஞ்சிருக்கு இந்தியா. கடந்த 1948 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்ச போது சிந்து நதி நீரும் நிறுத்தப்பட்டது. அப்போ பாகிஸ்தான உலக நாடுகள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வச்சது. தங்க நாட்டுக்கு வர வேண்டிய நதி நீரை இந்தியா தடுத்து நிறுத்துது அப்படின்னு பாகிஸ்தான் பகிரங்கமா குற்றம் சாட்ட உலக வங்கியில் சேர்ந்து சமரசம் பேசி சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்ன கிரியேட் பண்ணாங்க. அதன்படி இந்தியா பாகிஸ்தான் இடையில சிந்து, ஜனாப், ஜீலம், பிஸ், ரவி மற்றும் சட்லஜ் அப்படின்ற 6 நதிகள் இருக்கு இல்லையா, அந்த 6 நதிகளை பகிர்ந்து கொள்ளும் விதிகளும் வகுக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டு அன்றைய இந்தியாவோட பிரதமர் அந்த ஜவஹர்லால் நேரு, அப்புறம் பாகிஸ்தானோட அதிபர் அந்த அயூப் கான், இவங்க 2 பேரும் இது தொடர்பான ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் படி கிழக்கு பகுதியில் உள்ள ரவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் நதிகள் இந்தியாவோட கட்டுப்பாட்டிலும், மேற்கு பகுதியில் உள்ள சிந்து, ஜீலம், ஜனாப் நதிகளின் கட்டுப்பாடு பாகிஸ்தான் கட்டுப்பாட்டிலும் இருக்கும். இந்த நதிநீர் ஒப்பந்தப்படி மேற்கூறப்பட்ட நதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 80% நீரை பாகிஸ்தான் தான் இது வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அனுபவ பார்த்தியும் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கே சொந்தமானது. இந்த நீரை கொண்டுதான் பஞ்சாப், சிந்து, அது இல்லாம இன்னும் சில பகுதிகளில் பாகிஸ்தான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு வருது. இதனால சிந்து நதியில் இந்தியா அணை கட்டவோ தண்ணீரை திசை திருப்பவோ முடியாது இந்த ஒப்பந்தத்தின் படி. ஆனா முக்கியமா இப்ப இந்தியா இந்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்றதுக்கான ஒரே ஒரு காரணம், இந்த சிந்து நதியை வச்சு பாகிஸ்தான பாலைவனமா மாத்துறதுதான். ஏற்கனவே அவங்களோட பொருளாதாரம், பாகிஸ்தானோட பொருளாதாரம் அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அவங்களால உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்க முடியல. அவங்க முழுக்க முழுக்க நம்பி இருந்தது இந்த நதியையும் அந்த நதி மூலமா நடக்கிற அந்த விவசாயத்தையும் தான். பாகிஸ்தான் சிந்து நதி மூலம் தான் பல மில்லியன் ஹெக்டேர் நிலத்தில் விவசாயம் நடைபெறுகிறது. சிந்து நதி ஒருவேளை தடுத்து நிறுத்தப்பட்டால், குறிப்பா பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தானோட ஆளுமையில இருக்குல்ல, கடுமையா பாதிக்கப்படக்கூடும். பாகிஸ்தானோட மொத்த விவசாய உற்பத்தியில சுமார் 90% சிந்து நதி நீரை நம்பியே நடக்குது. சிந்து நதி நீரை கொண்டுதான் பாகிஸ்தான் தங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை, கரும்பு, பருத்தி இது எல்லாத்தையுமே அவங்க விளைவிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூல காரணம் சிந்து நதி தான். சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தும் பட்சத்தில் அங்க விவசாய உற்பத்தி ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி, மழைப்பொழிவு குறைவு ஆகியவற்றால் விவசாய பொருட்கள் உற்பத்தி குறைந்துவிட்ட சிக்கலில் சிக்கி இருக்கும் பாகிஸ்தானுக்கு இது இன்னும் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். பாகிஸ்தான்ல அதிக விளைச்சல் உள்ள மாகாணங்கள்ல சிந்து நதி அந்த சப்ளை இல்லாம போயிடுச்சு, அந்த நதி நீர் கிடைக்காம போயிடுச்சுன்னா மொத்த பாகிஸ்தானம் இது வரைக்கும் பச்சை பசேல் இருந்த பாகிஸ்தானோட பகுதிகள் பாலம் பாலமாக பொழந்து பாலைவனமாக காணப்படும். அது மட்டும் இல்ல, அட்டாரி, வாக்கா இந்த பார்டரை இந்தியா மூட முடிவு செய்துள்ளது.
அமிர்தசரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த பார்டர் வழியாத்தான் இந்தியாவில் எல்லா பிசினஸுமே பாகிஸ்தான் இந்த ரோட்வேஸ் மூலியமா தான் நடக்குது. ஆனா மே 1ஆம் தேதிக்கு மேல யாரும் அந்த பார்டரை யூஸ் பண்ண முடியாது. பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அதுக்குள்ள அத்தனை பேரும் பார்டர்ல இருந்து இந்தியாவிலேருந்து இந்த பார்டர் வழியா பாகிஸ்தானுக்கு உள்ள அனுப்பப்படணும். அத்தனை பேரையும் பாகிஸ்தான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். பாகிஸ்தானோட அந்த வர்த்தகம் நடைபெற இந்த பாதை முக்கியமா இருந்தது இல்லையா? அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு வர இந்த பாதை வழியாவே வர்த்தகம் நடைபெறுகிறது. இப்ப பாகிஸ்தானால ஆப்கானிஸ்தானோட வர்த்தகமும் சேர்ந்து முடக்கப்படுது. கடந்த ஆண்டுல மட்டும் 3886 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள பொருட்கள், அதான் அந்த பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க இந்த பாதை வழியாத்தான் 2 நாட்டுக்கு இடையில அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 71,000 மக்கள் இந்த பாதை வழியா இரு நாடுகளுக்கு கால்நடையாக பார்டர்ல உங்களுக்கு வேலியை போட்டு பாதுகாக்கிறது வேற. ஆனா இந்த அட்டாரி வாகா அந்த பார்டர் வழியாவே 71,000 மக்கள் இங்கிட்டும் அங்கிட்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பாதை வழியாத்தான் அங்கேருந்து வர அந்த வர்த்தகம் கோதுமை, சோயாபீன்ஸ், கறி, கோழி தீவனங்கள், இன்னும் ஏன் காய்கறிகள் உட்பட அத்தியாவசிய பண்டங்கள் அனுப்பி வைக்கிற ஒரே ஒரு வழியா இந்த அட்டாரி வாகா அந்த எல்லை பகுதி இருந்தது. இப்ப அதுவும் முற்றிலுமா மூடப்பட உள்ளது. அது மட்டும் இல்ல, தெற்காசிய நாடுகள் அமைப்பான சார்க் நாடுகள் விசா சலுகையிலிருந்து பாகிஸ்தானியர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியில் இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானிகள் 48 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. சார்க் அமைப்புல இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பூடான், மாலத்தீவு, நேபாளம், இது எல்லாமே இந்த 8 நாடுகளும் இந்த சார்க் கூட்டமைப்புல இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து பாகிஸ்தானோட விசாவை கேன்சல் பண்றாங்க. இந்த சார்க் நாடுகளோட எல்லைக்குள்ள எம்பிக்கள், விளையாட்டு வீரர்கள், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், வணிகர்கள், முக்கிய அதிகாரிகள் அப்படி 24 பிரிவினர் விசா இல்லாமலேயே சிறப்பு அனுமதி பெற்று பயணிக்க முடியும். ஆனா இந்த சிறப்பு சேவை பாகிஸ்தானியர்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த நீதிபதிகள், விளையாட்டு வீரர்கள், எம்பிக்கள், பத்திரிகையாளர்கள், வணிகர்கள், இன்னும் அரசாங்க அதிகாரிகள் யாருமே இனிமே இங்க விசா இல்லாமலும் வர முடியாது. விசா கேட்டாலும் இவங்க இனிமே கொடுக்க மாட்டாங்க. கடந்த 1992ஆம் ஆண்டுலேருந்து இந்த சலுகையை பாகிஸ்தானியர்கள் அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இந்த விசா ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லப்படும் இந்த டிராவல் அந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு 1 வருட காலம் இந்தியாவுக்கு அவங்களால வந்து போக முடியும், ஒரு முறை அந்த விசா வந்துட்டாங்கன்னா. ஆனா இந்த முறையையும் இந்தியா ரத்து செய்துள்ளது. ஆனா இந்த ரத்து செய்தது இதுவே முதல் முறை. அதாவது இனிமேல் தீவிரவாதத்தை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று பாகிஸ்தானுக்கு உணர்த்துவதற்காகவே இந்தியா இந்த மாதிரி அதிரடி முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள்.